ஆண்டவரே இந்த தருணத்திற்காக நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஆண்டவரே கர்த்தாவே பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே நீர் மட்டும் எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வந்தீர், அதுக்காக சோஸ்திரம். அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே வர வேண்டிய மக்களை ஆண்டவரே நீர் ஏற்ற வேளையிலே கூட்டி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், உடைய சித்தம் ஒன்றே நாங்கள் செய்யட்டும். ஆண்டவரே உடைய ராஜ்யம் ஒன்றே நாங்கள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே கிருபையாய் வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்துக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபையாய் உடைய கரத்தில் மூடி பதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு சேர்க்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விசுவாசத்தில் சாம்பியன் யாரு? ஆபிரகாம் இல்லையா? அப்ப ஜெபத்தில் சாம்பியன் எலியா. இயேசு கிறிஸ்து விட்டுருங்க, இயேசு கிறிஸ்து எல்லா நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அர்ப்பணத்தில் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா தானியேல். அப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தில் சாம்பியன் பாத்தீங்கன்னா யோசேப்பு. அடுத்து வீரத்தில் சாம்பியன் பாத்தீங்கன்னா யோசுவா. கொடுப்பதில் சாம்பியன் யாருன்னா ஒரு 2 காசு போட்ட ஒரு ஏழை தாய், ஏழை விதவை. இப்படி நிறைய சாம்பியன் நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனா துதிப்பதில் சாம்பியன் யாரு? தாவீது, வேதத்தின்படி. அதுக்கு அடுத்து நீங்க எல்லாம் வருவீங்க இல்லைங்களா? துதிப்பதில் சாம்பியன் தாவீது. சங்கீதம் 55:17 எப்படியாக சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாத்தீங்கன்னா 3 நேரம் தான் அந்த தியானம் பண்ணி முறையிடுறது. ஒருவேளை அவர் வந்து கவுண்ட் பண்ணா அந்தி சந்தி மத்தியான வேளைகள் 3 நேரங்கள் தான் அவர் வந்து சொல்லுகிறார். ஆனால் சங்கீதம் 119 இவ்வாறாக சொல்லுகிறார், ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன். இதுக்கு வந்து 7 தரம் உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நம்ம எப்படின்னா கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் அவர் வந்து சங்கீதம் 34 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய இந்த சங்கீதங்கள் ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வந்து அவருக்கும் தேவனுக்குள்ள உறவை, ஒரு நெருக்கமான உறவை வந்து காட்டுறதாக இருக்கிறது. சங்கீதம் அதே 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சங்கீதம் 16:8 சொல்றாரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்கிறார். இப்ப சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் சங்கீதம், ஒரு அருமையான சங்கீதம். கர்த்தருக்கும் அவருக்குள்ள ஒரு உறவை காட்டுது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியே நிறைய அந்த அந்த சங்கீதம் போறார். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும், அதாவது கர்த்தர் வந்து தாவீதுக்கு மாத்திரம் மேய்ப்பர் கிடையாது, நமக்கும் ஒரு மேய்ப்பராக அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் ஒரு சேனை அதிபன் உண்டு, அவர் தான் ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து முன் செல்லும் போது நமக்கு தோல்வியே கிடையாது இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக ஜெய கிறிஸ்து நம் முன் செல்கிறார். அந்த சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே இந்த பாடலை நாம் பாடுவோமா?
கிறிஸ்து நம்ம செல்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட தாவீது தான் பாருங்க ஒரு சரியான ஒரு பாவத்தில் விழுகிறார் இல்லையா? அவருடைய வீழ்ச்சியை, அந்த பாவத்தை எச்சரிப்பதற்காக நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இவரு அந்த ஆரம்பத்துல அந்த பாவம் ஏதோ சடனா ஒண்ணு செஞ்சிட போறது இல்லை. அதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இந்த தவளை கதைலாம் சொல்லுவாங்க. நமக்கு நேரம் புரியறதுனால நான் சொல்லலை. அப்போ கிராஜுவலா அப்படியே அந்த பாவம் அப்படியே ஒவ்வொரு நாள் பிளான் பண்ணதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பண்ணி அவர் செய்த பாவங்கள் அந்த வீழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா யுத்தத்துக்கு போகாமல் அந்த உப்பரிகையில் உலாத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா? இதே இது ஒரு 19 வயதான இளைஞனான ஒரு தாவீது. அப்போ இவனை யாருமே போருக்கு கூப்பிடல. ஆனா இவனா வாலண்டரா போய் சொல்றான், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று ஒரு வைராக்கியத்தோடு போறான். அப்போ இளைஞனா இருந்தான், ஒரு உற்சாகமா இருந்தான். ஆனா பாருங்க, இப்போ அவனுடைய உச்சகட்டம் எருசலேம்ல வச்சு இந்த பாவம் நடக்குது. அவனுடைய வெற்றியின் உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவன் விழுந்து போயிடறான். ஆனா அந்த இளைஞன் அந்த கோலியாத்தை கொல்வதற்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி நான் ஒரு விசை ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கொண்டேன் என்று சொல்றான். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கோலியாத்துகள் வரலாம், இல்ல கரடி சிங்கம் அந்த மாதிரி வரலாம். இந்த கரடி சிங்கம் கோலியாத்து கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்றவர்களுக்கு ஒப்பிடுவாங்க. அதுபோல் ஒரு வெளியரங்கமான பாவங்களா இருந்தாலும் சரி, அந்தரங்க பாவங்கள் இருந்தாலும் சரி, எந்த பாவங்களா இருந்தாலும் சரி, இன்றும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க அவளோடு காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோட சரணடைஞ்சு நாம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நாம் அவரிடம் அறிக்கையிட்டு நாம் அந்த பாவங்களை விட்டுவிடுவதால் கண்டிப்பாக நமக்கு அவர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நீதியை சுத்திகரிப்பை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடுமா? விடுதலை விடுதலை விடுதலை. ஜீவித்த நாளே
கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். குமாரனை அறிவீர்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாமும் விடுதலையோடு இந்த வாழ்க்கையை தான் நம்முடைய கர்த்தரும் ஆசைப்படுகிறார். பாவம் செய்வது ஒரு மிகவும் ஒரு கோழைத்தனமான ஒரு செயல். ஆனால் அந்த பாவத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவது ஒரு விசுவாசிக்கு வீரமான செயல் இல்லையா? திருப்பி சொல்றேன், பாவம் செய்வது ஒரு கோழையான செயல். பாவத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவது ஒரு விசுவாசிக்கு ஒரு வீரமான செயல். 51ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது அவர் தன்னுடைய உள்ளத்தின் ஆதரங்களை அப்படியே வடிச்சிருக்கிறார் இல்லையா? சுத்த உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார், உண்மையான உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார், ஞானமுள்ள உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார், நிலைவரமான ஆவி எனக்கு தாருங்கிறார். நிலைவரமான ஆவினா ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி அப்படி இல்லை, நிலைவரமான ஒரு ஆவியை கேட்கிறாரு. ஒரு பரிசுத்த ஆவியை, கிரேக்கத்துல இருந்து நீங்க கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஒரு பரிசுத்தத்தின் ஆவியை தன்னுடையாக கேட்கிறார். ஒரு உற்சாகமான ஒரு ஆவியை கேட்கிறார். ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை கேட்கிறார். நாம் இப்ப பாத்தீங்கன்னா பாவம் செஞ்ச உடனே நாம் இழக்கக்கூடிய முதல் இது நம்முடைய சந்தோஷம் தான். சந்தோஷம், அதாவது உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் சொல்லி இங்க அவர் கேட்கிறதை நாம பாக்குறோம். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாமும் பெற்று அனுபவிக்கதான் நாம் இந்த பாடலை நாம அர்த்தத்தோடு நாம் பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. We're
சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க மட்டும் இல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவர் விரும்புறார் இல்லையா? சிறகுடிந்த பறவை மறுபடியும் உயரங்களில் பறக்க முடியுமா? கால் ஒடிந்த கவரிமான் மீண்டும் கல்மலையிலே தாவி குதித்து ஓட முடியுமா? பின்வாங்கி போன, பாவம் செய்து விழுந்து போன ஒரு விசுவாசி மீண்டும் அவருடைய ஊழியத்திலே பிரகாசிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக முடியும். ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுது, 51ஆம் சங்கீதத்திலே பார்க்கலாம், அப்பொழுது பாதருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் என்று பார்க்கிறோம். வசனம் 13, 14, 15 நீங்க பார்க்கலாம். அப்பொழுது என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே தாவீது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அங்க இருக்கிறார். ஒருவேளை தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார், அவருக்கு அந்த கிருபைகள் கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார் இல்லையா? நம்ம அதனால தாவீத காரணம் கட்டிட்டு நம்ம மறுபடியும் இதாகக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரின் ஆவியானவர் அல்லது தேவனின் ஆவியானவர் அப்பப்போ வந்துட்டு போவார். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம கூடவே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை துக்கப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதுதான். நாம் அந்த அப்பேற்பட்ட அந்த கிருபையின் தேவனை நாம் ஆராதிக்க நாம் ஒரு சற்று நேரம் எழுந்திருப்போமா? நமக்கு மறுவாய்ப்பு மட்டுமல்ல, மறுவாழ்வு கொடுக்கும் நம் தேவன் நல்ல தேவன் இல்லையா? அவர் கிருபையின் தேவன், அவர் மன்னிப்பின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் அன்பின் தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும், உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் அவருக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அவருக்கே நாம் செலுத்தி இந்த ஆராதனை பாடலாக நாம் அவருக்கு ஏறெடுப்போம். Oh
சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே கர்த்தாவே அணையா விளக்கு, கலங்கரை விளக்கமாக நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக ஆண்டவரே வெளிச்சமாக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு சோத்திரம். நன்றி நன்றி அப்பா. எனது என்னுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அவர் என்னுடைய சித்தத்தின்படியே அவர் ஊழியம் செய்த என்று நீர் தாவீதை குறித்து சாட்சி சொன்னீங்கப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே நீர் சாட்சி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சமூகத்தில் மன உத்தமம் செம்மையுமாய் நடந்தவர் என்று சொன்னீங்களப்பா. அதுபோல் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கர்த்தாவே நீர் எங்களை முன்குறிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் இதயத்துக்கு ஏற்றவனாக நீர் தெரிந்து கொண்டீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சோதனை. எங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்ந்து பணிந்து குனிந்து மன்றாடுகிறோம். ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தந்தை, இந்த நல்ல நேர்வுக்காக துதிக்கிற கர்த்தாவே, இப்பொழுது கூட கர்த்தாவே துதித்து ஆராதிக்க இந்த நல்ல கூடுகையை கர்த்தாவே இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. சபையை நடத்துகிற ஆல்வின் பிரதர் குடும்பம், இன்னும் அஜ்மான் நோபல் ஜெயராஜ் பிரதர் அவங்க குடும்பம் கர்த்தாவே இன்னும் முன்னின்று செய்கிற உடைய விசுவாச பிள்ளைகள், உடைய ஊழிய பிள்ளைகள், ஒவ்வொரு ஊழியக்காரி பிள்ளைகள் மேலும் கர்த்தாவே உடைய அக்கினியான அபிஷேகமான வார்த்தைகள் கர்த்தாவே தொட்டு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே வேறு பிரிந்த வாழ்க்கைக்கு அழைத்தவரை, உண்மையுள்ளவரை, நீதியுள்ளவரை முக்கென்று சோஸ்திரங்களை ஏறடிக்கிற கர்த்தாவே, இருக்கிறவரே அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பரிசுத்த ஆவியினால் எங்களை உள்ளுக்குள்ளே கர்த்தாவே எங்களை வைத்து கர்த்தாவே இந்த நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிற கிருபைக்காக சோஸ்திர கர்த்தாவே. இந்த ஆராதனை கூடுகை எல்லாவற்றிலும் கர்த்தாவே துதி கன மகிமை எல்லாம் செலுத்த கிருபை செய்தீர், இதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே சாட்சி பகுதியில் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை அறிக்கை செய்யும் போது நீர் மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தையும் விடுதலையும் அருளி செய்கிற பரம தந்தையா இருக்கிற கிருபைக்காக சோஸ்திர கர்த்தாவே. எங்களுடைய சொல்லிலும் எங்களுடைய செயலிலும் எங்களுடைய சிந்தனையிலும் கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே எப்பொழுதும் முதலிடம் கொடுத்து உமக்கென்று தனி ஆண்டவரை பிரிக்கப்பட்ட சந்ததியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தத்தில் உண்மையிலும் நீதியிலும் நிலைநிற்க எங்களை சாட்சியுள்ள ஜீவியத்திற்கு அழைத்தீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் ஊழியத்தின் பாதையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தாவை நிமிர்த்தி நிற்கும் தூண்களாய் கர்த்தாவை வைத்திருக்கிற பிரதர்களை அதற்காக சோஸ்திரம். தொடர்ந்து கர்த்தாவுடைய பிரசன்னம் மாறாத கிருபை எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிற கிருபைக்காக சோஸ்திரம். உடைய வருகை மட்டும் எங்களை முடிவு பரிய எங்கள் மரண வேலை வரைக்கும் நீர் எங்களை தாங்குவீர், தப்புவிப்பீர், ஏந்துவீர், சுமப்பீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே.